guys, எல்லோருக்கும் வணக்கம். இது நம்ம ஏகேஎன் ஸ்டுடியோ ரெட்ரோ மூவியோட ரிவ்யூ போட்டிருக்கேன். அதை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போய் பாருங்க. ரெட்ரோ பாட்டோட கமெண்ட்டுமே உங்களுக்கு அந்த படத்துல என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அந்த வீடியோல கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தி ஒன் அண்ட் ஒன் லெஜெண்ட் தலைவர் விஜய் சித்து விளாக். அவர் வந்து ஒரு படம் நடிக்க போறா சொல்லிட்டு வந்து டைட்டில் ஒன்று அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஐஸ்வரி கணேஷ் அப்புறம் வந்து அவரு அவங்க டீம்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு படம் எடுக்க போறாங்களாம். அதோட டைட்டில் கார்டு வந்து நீங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போறாங்க. அது ஒரு வீடியோ ஒன்று வந்திருக்குது. நம்ம அந்த வீடியோ பார்த்துட்டு அந்த அதை பத்தி நம்ம பேசலாம். நேரா வீடியோக்கு போயிடலாமா? ஓகே, ஸ்டார்ட். 1 2 3. என்னடா இது? விஜய் சித்து டைரக்டரா? என்ன சொல்றது? விஜய் சித்து டைரக்டரா? டைரக்டர் பண்ணக்கூடிய அளவுக்கு திறமை இருக்குதான். ஏன்னா ஒரு யூடியூப் வீடியோ வந்து அவ்வளவு ரெடி பண்ணி அதை எங்கேஜா கொண்டு கொடுக்கறதே ஒரு வேலை தான், திறமை தான். இருந்தாலுமே வந்து என்ன சொல்றது, எனக்கு பார்க்க ஒரு அளவு சந்தோஷமா இருந்தாலும் ஒரு பக்கம் ஒரு கொஞ்சம் வருத்தமா இருக்குது. ஏன்னா இவர் பண்றாரு, யூடியூப்ல இருந்து மேல வந்து பண்றாரு. ஆனா வந்து உண்மையா ஒருத்தவங்க சினிமாக்காக அவர் அர்ப்பணிப்போட இருப்பாங்க. அவங்கலாம் என்ன பண்ணுவாங்க? ஸோ அவங்கலாம் வந்து இதுதான் வழியா அப்படி சொல்லி மாறிடுவாங்களோன்னு கொஞ்சம் டவுட்டா இருக்கு. பரவாயில்ல, சினிமா இப்படி வேணா. ஆனா இந்த காலகட்டத்தில் சினிமா வந்து யூடியூப் தான். சினிமா பாடல்கள் ட்ரெய்லர்கள் எல்லாம் இதுலதான் வருது. இப்ப என்னன்னா இதுல இருந்து போய் சினிமாவுக்கு போறாங்க. நம்மளும் அதே கனவோட தான் இருக்கும். சரி, அதை விடுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து பாக்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்குது. ஒரு நல்லா இருக்கு. ஏன்னா இனிமே இவங்க தான், இந்த மாதிரி ஆளுங்க தான் சினிமா வந்து ரூட் பண்ண போறாங்க. ஏன்னா ரஜினி சார், கமல் சார், விஜய் சார் வச்சு காலம் முடிய போகுது. ஏன் சொல்றேன்னு உங்களுக்கு புரியுது. இருந்தாலுமே இனிமே இவங்க தான் சொல்ல வரேன். சோசியல் மீடியா இப்போ அதிகமாயிடுச்சு இல்லையா? ஸோ அதை பொறுத்து சொல்றேன் நான். மற்றபடி இந்த படம் நினைக்காதீங்க. எனக்கு இந்த படம் டயங்கரம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. நல்லா இருக்குது, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்குது, நல்லா இருக்கு. ஓகே, பார்க்கலாம் அப்படிங்கிற விஜய் சித்து மேல ஒரு நம்பிக்கை இருக்குல்ல. அந்த மாதிரி எப்படி நம்ம டிராகன் பிரதீப் மேல ஒரு நம்பிக்கை வச்சோமோ அதே மாதிரி இதுலயும் வந்து ஒரு நம்பிக்கை பண்ணி வச்சிருக்காங்க. ஓகே, பயங்கரம் படம் வரட்டும். நம்ம படத்தை பத்தி பல பல விஷயங்கள் பேசலாம். எனக்கு வந்து இது பிடிச்சிருக்கிட்ட ஓகே, பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு. ஏன்னா இப்ப நிறைய பேர் வந்து யூடியூப்ல இருந்து வந்து படம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப ஸ்டார் ப்ரொடக்ஷன் லோகேஷ் கனகராஜ் ஸ்டார் படத்துல கூட ஒரு படம் பண்றாங்க. அந்த படம் பேர் கூட என்னன்னு தெரியல. அது ஒரு சத்யராஜ் படத்தோட டைட்டில், அது என்னன்னு தெரியல. தெரிஞ்ச நீங்க கமெண்ட் பண்ணுங்க. சரி, நிறைய பேர் இப்போ நடிக்கிறாங்க, யூடியூப்ல இருந்து வந்து நடிக்கிறாங்க. ஹீரோ நடிக்கிறாங்க, ப்ரொடக்ஷன் பண்றாங்க. கோபி சுதாகர் கூட இப்போ ஒரு ப்ரொடக்ஷன் பண்றாங்க. நிறைய பேர் வராங்க உள்ள. ஒரு சினிமா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டைன்மெண்டாவே இருந்துடாம ஏதாவது ஒரு சமூகத்தின் மாற்றத்துக்கு ஏதாவது ஒரு கருத்து அதுல வச்சிருக்கணும். அது வந்து எனக்கு பிடிக்கணும். எல்லாரும் பணம் சம்பாதிக்க தான் பண்றீங்க, ஓகே தான். இருந்தாலும் பணம் போதுமான சம்பாதிச்சுக்கிட்டு இந்த சமூகத்துக்கு ஏதாவது ஒரு நன்மையை நீங்க சொல்ற மாதிரி இருக்கணுமா இல்லையா? அதை நான் எதிர்பார்க்கிறேன். இந்த படம் ஒரு ஏதாவது ஒரு நன்மையை சொல்லுதா? என்னை பொறுத்த வரைக்கும் டயங்கரம் வந்து வெற்றி பெறும் நினைக்கிறேன். ஏன்னா பெரிய பட்டாளம் இருக்குது. இது வரைக்கும் எனக்கு இதுல பிடிச்சிருக்க விஷயம் எனக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குது. வீடியோ பார்த்த வரைக்கும் நீங்க வந்து வேற ஏதாச்சும் வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் அதை பத்தி வீடியோ போடுறேன். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பார்க்க போறவங்களுக்கும் நன்றி. லைக் பண்ணுங்க, அப்படியே கீழே சப்ஸ்கிரைபர்ஸ் பட்டன் அழுத்திட்டு உங்களோட சப்போர்ட் கொடுங்க. நன்றி, வணக்கம். இது உங்கள் ஏகேஎன் ஸ்டுடியோ. தேங்க்யூ.